நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆண்டி, நீங்க மெட்ராஸ் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அவங்க பிரிட்டிஷ் வந்தவே வந்துட்டாங்க. நீ வேற இப்படிதான் கூத்துக்கு போய் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நான் மெட்ராஸ் வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். மத்த நாளெல்லாம் அவுட் அண்ட் அவுட் நார்த்ல தான் இருந்திருக்கேன். இவனுக்கு 2 வயசா இருக்கும்போது பாகிஸ்தான் வரல ஒரு பார்டர் கலவரத்துல இவ அப்பா செத்து போயிட்டாரு. இவனுக்கு விஷயமே தெரியாது. இவனுக்கு 12 வயசா இருக்கும்போது அப்பா எங்கன்னு எச்சரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் விஷயத்தையே சொன்னேன். அனாவசியமா சின்ன குழந்தைகள் மனசுல போய் துக்கம் வருத்தம் எல்லாத்தையும் போட்டு அவங்க மனசை புண்படுத்தி இதெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது. எப்பவுமே இயற்கை மாதிரி குழந்தைகள் மனசு தெளிவா இருக்கணும். இப்ப இயற்கையை எடுத்துட்டேன்னா மழை காலத்துல மழை பெய்யும், வெய்ய காலத்துல வெயில் அடிக்கும். இதுவே மாறி போச்சுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு வறட்சி வரும், இல்ல வெள்ளம் வரும். அப்புறம் யாருக்கு பிரச்சனை? நமக்கு தானே. அதே மாதிரிதான் குழந்தைகள் மனசும் தெளிவா இருக்கணும்னு என்னோட பாலிசி. அவனை அந்த மாதிரி வளர்த்ததுனாலதான் இப்ப அப்படி இருக்கான். ரொம்ப பாசமா இருப்பான். உட்காந்து சாப்பாடை ஊட்டுவான், சமையல் பண்ணி போடுவான், தலையை வாரி விடுவான், புடவை கட்டி விடுவான். அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சுவோம். அதெல்லாம் சரி ஆண்டி. அடிக்கடி என்கிட்ட போய் சொல்லி என்ன கிண்டல் பண்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லி வைங்க. அப்படியா? இங்க வா, கிட்ட வா, இங்க வா. போய் சொல்றியா? அடிக்கடி போய் சொல்றியா? அடிக்கடி போய் சொல்றதா நிறுத்து. சரி, இனிமேல் சொல்ல முன்னாடி பாத்தீங்களா ஆண்டி? இங்க வா, இப்படி வந்து உட்காரு. உட்காரு. சாப்பிடு. எனக்கு வேணாமா. ஏண்டா? கையில அடிபட்டுருச்சு. ஜட பின்னி விட்டேன்ல, அப்ப பின்னு குத்திருச்சு. காட்டுங்க. ஏய், கையில அடியும் இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஆண்டி. அது உள்காயம். உனக்கெல்லாம் தெரியாது. அது உள்காயம். வெளியில யாருக்கும் தெரியும், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் சும்மா ஷாக்கு. இப்ப அவனுக்கு ஊட்டி விடணும். அதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, உனக்கு முன்னாடி சொல்றதுக்கு வெக்கம். ஊட்டி விடுன்னு. அதானடா? ஐயோ, வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. சாப்பிடு. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இவ்ளோ பெரிய எருமாடுக்கு ஊட்டி விடுறீங்களே, அதான் சிரிச்சேன். ஏய், பசுமாடு. ஏய், சும்மா இருடா. ஏ, உங்க அம்மா உனக்கு ஊட்ட மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் எங்க உங்களுக்கு டைம் இருந்தது? சித்தியோட சண்டை போடுறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. சித்தி எப்படி அழிக்கலாம், அவங்கள எப்படி பழிவாங்கலான்னு இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்களே தவிர ஒரு நாள் கூட என்ன கவனிச்சதே கிடையாது. எனக்கு அன்பு, பாசம் இதெல்லாம் என் சித்தி கிட்ட இருந்து தான் கிடைச்சது. அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சது கிடையாது. சரி சரி, பத்தியா இப்ப எதுக்கு கண் கலங்குற? இதா இந்த விஷயம் தான் பொம்பளைட்ட பிடிக்காத விஷயம். சின்ன விஷயத்துக்கு கூட பொட்டுட்டு அழுதுருவாங்க. ஏமா, தொட்டத்துக்கெல்லாம் உங்க சித்திங்கிற. உங்க சித்தி எவ்வளவு ப்ராப்ளத்தை வாழ்க்கையில சால்வ் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நீ தைரியமா இருக்க வேண்டாமா? ஐபிஎஸ் படிச்சிருக்க, பாஸ் பண்ணிருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல போலீஸ் ஆபீஸரா வர போற, பொது ஜனங்களுக்கு எல்லாம் தொண்டு செய்ய போற. இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? அதை விட உங்க சித்தி மாதிரி தைரியமா இருக்கணுமா, அதுதான் முக்கியம். நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு. உங்க சித்தி மாதிரி இருக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேனே, எங்க சித்தி மாதிரியே இருக்க ட்ரை பண்ணு. ஆண்டி, அப்படி சிரிக்காதீங்க ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அசடே, இப்ப நான் அந்த சித்தி மாதிரி சிரிக்கலமா, ஒரு அன்பான நிஜமான அம்மாவா சிரிக்கிறேன். இத பார், உனக்கு என்ன போ அன்பு பாசம் இதெல்லாம் ஒண்ணு, அவ்வளவுதானே? இந்த ஆகாமி, இத பாருமா, உனக்கு எப்பெல்லாம் மனசு வருத்தப்படுறதோ வேதனைப்படுறதோ நேரா இங்க வந்துரும். நான் எல்லாத்தையும் சரியாக்கி உன் மனசை லைட் ஆக்கி வீட்டுக்கு அனுப்புறேன். ஓகே? தேங்க்யூ ஆண்டி. ஆமா, நீ வா. ஐயோ, நீ இல்லாமையா? டேய், மூட்டை ஏறிக்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு டிக்கெட் எடுத்து நில்லு. நான் வந்து உன்னை அங்க பாக்குறேன். டேய், பாத்துக்கிட்டு
சூப்பர்வைசர் சார் ஏதோ கூலி வேலை பார்த்து என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் சார். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு போய் என் பொழப்புல ஒரேடியா மண்ணவாரி போட்டுறாதீங்க சார். டேய் ஏன்டா கொலப்பற? நான் யாரு? கண்ணன் யாரு? திரௌபதிக்கு புடவெல்லாம் கொடுத்து மானத்தை காப்பாத்தினவர். இந்தா வச்சுக்கோ. உங்களை தான் ஆபத்தாண்டவன்னு நினைக்கிறேன். காப்பாத்துறேன் போ. ஏய் என்ன இது? பார்த்தா தெரியல, சிமெண்ட் மூட்டை. என்ன டேய் ஒகுந்துடு. போ போ கண்ணன்! போ. கண்ணன்! சார் மார்னிங் சார். மார்னிங். எப்போ சார் வந்தீங்க? என்னையா மூட்டை இது? இதா அம்மா ஃபோன் பண்ணாங்க சார் வீட்டிலேருந்து. இதோ பாத்ரூமில் ஏதோ ஓட்டை ஒடுகுதுன்னு சொன்னாங்க. சிமெண்ட் ஆள்லாம் அனுப்ப சொன்னாங்க. இதோ கொத்தரை பீரியடே போயிட்டுருக்காரு சார். நீங்கள் யார்? படி எடுக்கிறாரு. டேய் படியில் நின்றுட்டு இருக்கிறேன்னா பார்த்துட்டு இருக்க. சீக்கிரம் போடா. ஏய் எங்கேயும் போகாத சார். நம்பலையா சார்? ப்ராஜெக்ட் நினைக்கிறீங்களே? எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் சார் இது. 2 கோடி ஒர்த்து. இதுக்கு என்ன சூப்பர்வைசராக போட்டிருக்கீங்க. உங்களை நான் ஏமாத்தினா நாளைக்கு நடுரோடுக்கு தான் வரணும். சாப்பாடுக்கு என்ன சார் பண்ணுறது? நம்புங்க சார். போடா. ஆஹா போகாதன்னு சொல்கிறேன்ல. நம்பல சார். அடாத சார். நான் அடாத சார். நான் புதிய படம் பார்த்துருக்கீங்களா சார்? அந்த பார்த்திபன் கேரக்டர் நான் தான் சார். என்ன பார்த்தா சார் இந்த கேரக்டரை வச்சாங்க. ஆனால் நான் ரேப்லாம் பண்ண மாட்டேன் சார். அன்னை தெரசா அண்ணாதிலத்தில் தான் சார் நான் வளர்ந்தேன். நைட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் சார். அங்கே ஒரு 100 குழந்தைங்க இருக்குதான். அதெல்லாம் தரையில் தான் படுத்து தூங்குது, தரையெல்லாம் பேந்துருக்குது, முதுகுலாம் புண்ணாச்சு, இந்த மூட்டை பூச்சி அதெல்லாம் கடிக்குது அப்படின்னாங்க சார். சார் குழந்தைங்களுக்கு மூட்டை பூச்சி கஷ்டா உங்களுக்கே கஷ்டமாக இருக்குங்களா சார்? அதான் சார் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் 5 மூட்டை அனுப்பியிருப்பீங்க சார். நான் ஏதோ 2 மூட்டை அனுப்பினேன். இப்போ கூட அன்னை தெரசா இல்ல பராமரிப்புக்கு பிரசாத்னு உங்கள் பேர் தான் சார் போட சொல்லியிருக்கேன். டேய் போயேண்டா. ஏய் சரி சார், உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். நான் நம்பலல்ல. எல்லாத்தையும் மறந்துடுங்க சார். எல்லாம் போய் சார். இப்போ உண்மையை சொல்கிறேன் சார். சொன்னால் மனசு சங்கடப்படுவீங்க. நேற்று கான்ட்ராக்டர் இங்கே வந்து சத்தம் போடுறான் சார். என்னடா பில்டிங் கட்டிருக்கிறீங்க, 2:1 கலவையா இல்லை 3:1 கலவையா? நீங்கள் சொன்னது என்ன செய்கிறது என்ன சார்? என்ன சந்தேகப்படலாம் சார்? உங்களை சந்தேகப்படலாமா? அப்படியே சார் இருக்கீங்க? எனக்கு சந்தேகம்லாம் அந்த மூட்டை மேலே தான் சார். அதான் லாபுக்கு அமைச்சிருக்கேன். டேய் லாபுக்கு போடா. வெயிட் பண்ணிட்டு போடா சொல்கிறேன்ல. மரியாதையா இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் எடுத்து உள்ளவை. என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? வேலை பாருங்க. நீ வா. வேலை நேரத்தில் வெட்டியா வேலையை பாருங்களேடா. போகலாம் சார். வரண்டா இரு. பிரசாத் அவனை விசாரி, சும்மா விட்டுறாத. விசாரிக்கிறேன். வா. உனக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாரும் கிடையாது. நீ ஒரு அனாதை. am I right? நீ இப்படி பேசாம இருந்தனா நீ பண்ண ஃப்ராட் தனெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். எப்படி வசதி? சார் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். இதான் சார் பண்ண முதல் தப்பு. ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். இது நீ பண்ண முதல் தப்பு இல்லை. இது வரைக்கும் இங்கே இந்த 100 மூட்டை காணாமல் போயிருக்கு. எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் சார். 100 மூட்டைக்கு கணக்கு பண்ணி வேணா என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க சார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வேணாம் சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமேலாவது நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். எப்படி வசதி? சொல்லுங்க சார். என்ன சொல்கிறீங்களோ சரி சார். சொல்லுங்க சார். காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் சார். ஐயோ காதல்லாம் சார் என்னால் காதலிக்கலாம் முடியாது சார். வேற ஆளை பாருங்க, நான் வரமாட்டேன். நீ காதலிக்கலன்னு சொன்னா நீ பண்ண ஃப்ராட் தனெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். செக்ஷன் 420 கீழே உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. என்ன சொல்கிற? சார் ப்ளீஸ் சார் அடிக்கடி இப்படி சொல்லி பயமுறுத்தாதீங்க சார். நான் சார் செக்ஷன் நம்பரில் வர கரெக்டாக சொல்கிறீங்க. காதலிக்குன்னா விட மாட்டீங்க. யார் சார் பொண்ணு? காவேரி காமெண்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய இடம். சாரதாவோட பொண்ணு ஸ்வேதா. ஸ்வேதா அவ்வளோதான் நீ காதலிக்கணும். அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் உங்கள் தங்கம்மாரா சார்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்லு. முடியுமா முடியாதா? முடியும். என்ன லாபம்னு யோசிக்கிறியா? ஆமாம் என்ன லாபம்? நீ அந்த பொண்ணை ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போது உனக்கு 500 ரூபாய் நான் தரேன். இப்போ சொல்லு.
கரும்பும் கொடுத்து திங்கிறதுக்கு கூலியும் தரேன்னு சொல்றீங்க. ஓகே சார், நான் சம்மதிக்கிறேன். கண்ணா தப்பு பண்ணு, சின்ன தப்பு பண்ணாத, பெரிய தப்பா பண்ணு, யாருக்கும் தெரியாது. உங்களை மாதிரி சார் இல்லை செக்ஷன் 420 ஐபிசி போலீஸ். சார். 1 செகண்ட். குட் மார்னிங் சார். காதலிச்சலாம் சார். உங்கள் பேக் வச்சுருக்கேன் சார். வரேன் சார். என்ன பண்ண போறவன? வேலையை விட்டு தூக்க போறியா? சொல்லிட்டேன் போ. போலீஸ்ல ஒப்படைக்க போறியா? நோ நோ நோ, வெரி இன்டெலிஜென்ட். இவனை ஒன்றும் பண்ணக்கூடாது. நிமிஷத்துக்கு என்னம்மா போய் சொல்றான் பார். இவனை மாதிரி ஒரு ஆள் எப்போ நம்ம கூட இருக்கணும். வெரி யூஸ்ஃபுல். யோசி. யூ ரைட். நானும் அதே முடிக்கு வந்திருக்கேன். டேனி, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத. இந்த ப்ராஜெக்ட் நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு லேட்டாக வந்தாலும் உன் வீடு பக்கம், நீ சீக்கிரமாக வரலாம். அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தடுக்க முடியும். வரணும்னு தான் நினைச்சேன், ஆனால் ஒரு முக்கியமான வேலை இருந்தது. இதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? உன் சிஸ்டர் பார்க்க போயிருந்தேன். என் தங்கச்சி நீ ஏன் பார்க்க போயிருந்த? பிரசாத் 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 சொல்றேன். இதை இப்படியே விடக்கூடாது. ஸ்ரீதர், நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா உங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. யூ ஹேவ் அ லவ்லி மதர் ஸ்ரீதர். எனக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருந்தா நானும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. இத்தனை வருஷம் நான் எங்க வீட்ல ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு அன்பான அம்மா எனக்கு கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா இல்லாத சோகம் தெரியாமல் எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஜாலியாக வளர்த்துட்டாங்க. எங்கள் அம்மா ஜாலியாக வளர்த்ததுனால என்னவோ நானும் எல்லாரும் கூட ஈஸியாக பழகிடுவேன். அதே மாதிரி மற்றவங்களும் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க. சில காயங்கள் ஆறதுக்கு நாட்கணக்காகலாம், சில காயங்கள் ஆறதுக்கு வருஷக்கணக்காகலாம். உங்கள் அம்மா மனசில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆறவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாய் பிருந்தா. ஹாய் டானி, எப்படி இருக்க? டானி, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் ஸ்ரீதர். என்னோட ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஹலோ. ஸ்ரீதர், இவர் வந்து எங்க நான் சொல்றேன். பிருந்தாவோட அண்ணனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் டேனியல். உட்காருங்க டானி. ஓகே. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சார் இங்க சப்ளைல வேலை செய்றாரா? இல்ல இல்ல, அவர் என்னோட ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎஸ்ஸா? ஆ, பார்த்தா அப்படி தெரியலையே. சினிமா பார்க்கறதுண்டா பாஸ்? ம். அதுல இந்த ஹீரோக்கு பின்னாடி நிப்பாங்களே, தொப்பி வச்சுக்கிட்டு லட்டி வச்சுக்கிட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு கத்திக்கிட்டு, அந்த வேலைக்கு இவர் போனார்னா சீக்கிரமா முன்னேறலாம். என்ன பிருந்தா, சார் ரொம்ப தமாஷா பேசுறாரு. தமாஷ்க்கு இல்ல, நிஜமா தான் சொல்றேன். காசு கொடுத்து ஐபிஎஸ் சேர்ந்தீங்களா? இல்லை இல்லை, படிச்சு தான் பாஸ் பண்ணேன். டானியல், அவர் காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட். சார் என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? என்ன பிஸ்னஸ் பண்றேன்? ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவங்க அண்ணனோட பார்ட்னர். அப்போது சுயமாக உங்களுக்கு எந்த தொழில் தெரியாது, அப்படி தானே? டை, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். டானி, பிருந்தா, ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க? பிருந்தா, சார் ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வேற. ஐம் சாரி, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பிருந்தா, உங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாருக்கு ஒரு லெமன் டீ வாங்கி கொடு, கொஞ்சம் நார்மல் ஆக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, எனக்கு பிடிக்கல. இது சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க அண்ணன் ஃப்ரெண்ட், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட். இது பாருங்க, இந்த பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எங்க அண்ணனோட நிறுத்திக்கங்க. என்கிட்ட வேண்டாம். ஓகே. பேக், என் ஹேண்ட்பேக்கை காணுமே, இங்கே தானே வச்சிருந்தேன்.
அவன் தான் எட்டு போயிருப்பான். இல்ல இரு, நான் தரேன். என்ன பிருந்தா ஏதோ தேடிட்டு இருந்த போல இருக்கு. ஸ்ரீதர், என் ஹேண்ட்பேக் இங்க தான் வச்சிருந்தேன், அது காணுமே. ஹேண்ட்பேக்கா? ஆ. இதா பாரு. ஏய், இதேதான். உன் ஹேண்ட்பேக் கூட என்னை விட்டு போக மாட்டேங்குது, கையோட வந்துருச்சு. இந்தா. ஏய் ஸ்ரீதர், சார் இப்போ கூல் ஆயிட்டாரா? கூல் ஆகிட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஓகே பாய். பாய். நான் சொல்ல திட்டுப்பேன், கண்டுபிடிச்சிட்டேன்னு திருப்பி கொண்டாந்து தரான். அவர் வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு, விளையாட்டுக்கு தான். இல்ல 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 இல்ல, வேணும்னு தான் எடுத்திருக்கான். அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. ஆமா, வந்ததுல இருந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கே வைதேகி சொன்னான் நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு. நான் தான் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறதான்னு நினைச்சு சாரதாவோட கொண்டு போய் குடி வச்சேன். இன்னைக்கு என்னாச்சு? நான் பெத்த பொண்ணே நீ துரோகி, உன்னால அம்மாவும் நிம்மதியா இல்ல, சித்தி நிம்மதியா இல்லன்னு சொல்ல முடியாது ஆயிப்போச்சு. கிருஷ்ணா உயிரோட இருந்தான்னா அவங்ககிட்ட சொல்லி அழுவேன். அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு நான் தனியாள் ஆயிட்டேன்பா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் இருக்கேன் சார், உங்களுக்காக எது வேணாலும் செய்கிறேன். என்னையும் கிருஷ்ணா மாதிரி நினச்சிக்கோங்க. எங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ் பிரபுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே வேண்டாமா. எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ செய்கிற காரியத்தெல்லாம் வேவு பார்க்குறா நான் இல்லைம்மா. நீ போ. வரேங்க, போலாம் யோகி. வரேன் சார். சரி. மாப்பிள மாப்பிள, சாரதா கடனெல்லாம் அடைச்சுட்டலாமா? எப்படி அடிச்சா? சம்பாதிச்சு அடிச்சாளா இல்லை வேற யார்கிட்ட கடன் வாங்கினாளா? வயசானா மனப்பக்கம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாகிற வரைக்கும் உங்களுக்கு அது வரவே வராதா? நியாயத்தை பேசினா ஏன் மாப்பிள கோச்சுக்கிறேள்? நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கும் வைதேகிக்கும் 2 டிக்கெட் எடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சுடுங்க. இப்படி படுத்திட்டே இருந்தேள் வித்தவுட்ல நான் உங்களை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிடுவேன். புரிஞ்சுங்க. அப்புறம் என்னாச்சு? ஏன் பாப்பா, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? நஷ்டம் தாங்க முடியாம சாரதா மனசு பாதிப்படைஞ்சு 2 நாளா வீட்டுக்கே வரலையா, வெளியே ஓடி போச்சு. பாவம் ராமு, ஒரே வேதனை. இந்த பக்கம் கம்பெனி நஷ்டம், இந்த பக்கம் பொண்டாட்டி 2 நாளா வீட்டுக்கே வரல. 2 ராத்திரி வெளியே தங்கி இருக்கா. எப்படி இருக்கதால் மனசு டபுள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படி எங்க தான் போயிருப்பா? வேற எங்க போயிருப்பான் அந்த சாரதா? இருக்கவே இருக்கானத வளர்ந்தவன் யோகி. அவன் தான் பொண்டாட்டி இழந்து தனி மரமா நிக்கிறான். இந்த கேப் 2 டேஸ்ல அவனுக்கும் ஆறுதல் சொல்ல சாரதா அங்க போயிருக்கா. சாரதாவுக்கும் யோகி பொண்ணுக்கும் பயங்கர ஃபைட். வேற வழி இல்லாம இந்த யோகி சாரதாவை கொண்டு போய் ராம வீட்டுல விட்டுருப்பான். இதான் நடந்திருக்கும். பாத்தியா வேலு, இத்தனை வருஷமா நம்மளால சாதிக்க முடியாதத என் பையன் சாதிச்சு காட்டிட்டான். காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கா. ராமுவுக்கும் சாரதாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கா. சாரதாவை வீட்டை விட்டே ஓட வச்சிருக்கா. ராமுவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்கா. ராமுவுக்கு இப்ப வந்த ஹார்ட் அட்டாக் அப்படியே நிரந்தரமாயிடும். ஆமா, நீ வேணா பாரு, அடுத்து நான் வைக்க போற பாம்புல அந்த குடும்பமே சின்ன பின்னமாக போகுது. அப்படி என்னடா பெரிய பாம்பு? மாமா, எந்த ஐடியா உனக்கு தரலையே? மாமா, இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஐடியால நான் செயல்படுறேன். சரி சரி, புரியுது. கண்ணா, என்ன ஐடியா சொல்றா? அவங்க அம்மா இருக்குன்னு பாக்குறியா? பாப்பா ஒதுங்கோ, நானும் அப்புறம் ரகசியம் பேசுறோம். சொல்டா கண்ணே. நான் யாரும் சொல்ல மாட்டேன். சின்னதா ஒரு க்ளூ கொடு, நான் பிடிச்சி பில்டப் பண்ணிக்கிறேன். சொல்டா கண்ணே. ராஜா, கண்ணே சொல்றா. ஸ்வேதா. ஓ, சாரதாவோட பொண்ணு ஸ்வேதா. ஸ்வேதா மேல சாரதாக்கு ரொம்ப உயிர். புரியுது புரியுது. இந்த ஸ்வேதாவை கேவலமான ஒரு அக்கிஸ்ட பிடிச்சி லவ் பண்ண வச்சு 2 பேரையும் ஊரை விட்டு ஓட வைக்க பிளான் பண்ற. டேய், இதே ஐடியாவை நானும் உங்க அம்மாவும் ஏற்கனவே பண்ணிட்டுண்டா. அந்த நாகு காவேரி மேட்ரு என்ன கதையா?
அதே கதையை நீ உல்டா பண்ணிட்ட. என்ன நாங்க தோத்துட்டோம், நீயாவது ஜெயிக்க முயற்சி பண்ணு. ராஜா, யாரா அந்த அக்யூஸ்ட்? பேரை சொல்லு. ராமு சாரதாவுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கும் தெரிய வரும். அப்படியா? யாரா இருக்கும் அந்த அக்யூஸ்ட்? ஏமா பிருந்தா, உனக்கு தெரியுமா அந்த அக்யூஸ்ட? ஸ்வேதா லவ் பண்ற அக்யூஸ்ட். அவன் பேர் என்னம்மா? பிரசாத், ஸ்வேதா பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவ இந்த காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத பொண்ணு. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் ஸ்வேதாவை நீ நிச்சயமா ஜெயிக்க முடியாது. நீ வேணா பாரு, ஸ்வேதா ஒருத்தனை காதலிக்க தான் போறா, அவன் கூட ஓடி தான் போறா. ராமுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வரதான் போகுது. இட்ஸ் a challenge. பாப்போம். ஸ்வேதா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. ஏய், சாப்பிட்டு போ. இந்த சதிகார வீட்ல எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. டேய் பிரசாத், அந்த அக்யூஸ்ட ஒரு தங்கச்சி கட்டி வைடா. மாமா சாப்பிடுங்க. சரி, சாப்பிடு. கண்டிப்பா வாங்கி தரேன். சாப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். அழுது அடம்பிக்க கூடாது. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புரியுதா? சரிப்பா. சார் ஒரு நிமிஷம் காமிங்க. அன்னை தெரசா ஏழைகள் நலவாழ்வு நிதி. இந்தாங்க. என்னது இது? நலநிதி சார். என்னென்ன பிச்சைக்காரன் நினச்சியா? என்னது? இந்தா இதை புடி. பொருள் சந்தோஷமா டீ சாப்பிட்டு போ. உண்டியல் கொடுக்குறதே வேற யாருக்கோ. போ. இல்லை காதல் போய்த்தேன். ஓ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இல்லை, அன்னை தெரசா நலவாழ்வு இல்லத்துக்காக உதவி பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் போடுங்களேன். கண்டிப்பா. மேடம், என்னது இது இவ்வளோ போடுறீங்க? 100 rupees. உங்கள் ஏஜ் என்ன? ஏன் கேக்குறீங்க? யூஸ்வலாக 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த மாதிரி 100 ரூபாலாம் போடுறாங்க. உங்கள் வயசு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, தேட்டருக்கு போய் தேவையில்லாத படம்லாம் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்க்க முடியுமா? ஏன்? இவ்வளோ நல்ல பொண்ணு இந்த நாட்டுக்கு கொடுத்தவங்க காலில் கண்டிப்பாக நான் விழுணுங்க. உங்கள் காலில் விழுந்துருவேன். பார்த்தா வயசில் சின்னவங்களா தெரியுதுங்க. மேடம், ஒரு நிமிஷத்தை பிடிங்களா? சார் 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 நில்லுங்க. என்னங்க இது? பார்த்து வந்துடக்கூடாது. வெள்ளுமா வெள்ளுமா காலை வச்சியா? வண்டியில் என்ன உங்களுக்கு கண்டுபிடி தெரியாதா? இப்படி போறவங்க மேலே இடிப்பீங்களா? நீ யாரையா கேட்கறதுக்கு? நான் யாரா? ஒரு ஏழைக்கு இன்னொரு ஏழை தான் கேள்வி கேட்பா. யோ, மார்ச்சலுக்கு போய் பாரியா எத்தனை பேர் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு செத்து போயிருக்கானு. எங்க போய் பார்க்க போறீங்க நீங்க இதெல்லாம்? நீ ரொம்ப ஓவரா பேசுற. வாய் முன்னிரு. என்ன வாய் முன்னிரு? சம்மந்தம் இல்லாத விஷயம். என்னையா சம்மந்தம் இல்லாத விஷயம்? எனக்கு சம்மந்தமான விஷயம் தான். நீங்க பாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுப்பீங்க. எத்தனை பேர் அனாதாசிரமத்தில் இருக்காங்க. ஒரு பைசா செலவு பண்றீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆனா போறவங்க மேல இடிப்பீங்க. என்ன பெருசா பேச வேண்டாம். நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ யாரையா கேட்கறதுக்கு? பணம் கொடுத்தாலும் சரியா போச்சா? இப்போ கால் உடைஞ்சது. குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? நீ பொறுப்பா? பொறுப்பேத்துக்கிறியா? அதான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஜாஸ்தி பேச பல்ல தட்டி விடுடா ராஸ்கல். அச்சிரியா நீ? அச்சிரியாடா நீ? சார், சொல்றேன். விடுங்க மேடம். உங்களால சும்மா விடக்கூடாது. விடுங்க சார். இவரை நாம கூட்டிட்டு போவோம். இவருக்கும் நல்லது பண்ண வராது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது பண்ண வராது. வாங்க சார். யாராவது கேட்டாங்களா? உன்னை கேட்டாங்களா? வேலையை பார்த்துட்டு போ. பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான் சாரதா மாதிரி. போ. ஏய், அவங்க சொன்னாங்கன்னு விட்டு போறேன். போடா. ஹலோ, என்னையா? என்ன? அதான் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போ. வேலை வெட்டிலாம் வந்துருவானுங்க. சாமி சாமி நடிச்சு போறேன். எந்திரி. யாராவது பாக்குறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. இந்தா பேச சம்பளத்தை புடி. ஏறு, வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. கூடாது மேடம். பெரியவனாட்டம் பேச வேண்டாம். சார் விடுங்க சார். உங்களை மாதிரி நல்லவங்கள அவங்க குடும்பத்துக்கே பிடிக்காது. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா மேடம்? நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் போய் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா மேடம்? சரி மேடம், நான் கிளம்புறேன். ஒரு மோசமான ஆளை சந்திச்ச அதே நேரத்தில் அவங்க நல்லவங்களை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். சரி சார். சார், இத மறந்து விட்டுட்டு போறீங்களே. பாத்தீங்களா, இந்த உண்டியில் ஒரு நல்லவங்க இருக்கிறதுனால திரும்ப கிடைச்சது. திரும்பவும் சொல்றேன், வயசு வித்தியாசம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க காலை வந்திருப்பேன். மேடம், யூ ஆர் கிரேட்.
கிரேட் கிரேட். நான் வரேன் மேடம். எனக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பிய போதுதான் பிறந்தேன் மறுபடியும் புதிதாய் நான். உன்னிடம் சரணடைகிறேன். அந்த ஒரு நொடியிலேயே யதார்த்தங்களை உதறிவிட்டு மனசு உயிரே உயிரே பறந்து போகிறது. மனசின் பாதங்கள் பூமியில் வந்து படியவும் தடவி பார்க்கிறேன். சிறகுகள் என்பது இயல்பு, ஒற்றை சிறகு என்பது கவிதை. எதையுமே கவி கண்ணோடு பார்ப்பவன் தான் கவிஞன். கவிஞர் அறிவுமதியின் அடுத்த வெளியீடு இந்த கவிதை தொகுப்பு. இதில் உள்ள ஒரு அற்புத கவிதை. வசந்தத்தை எங்களுக்கு வழங்குவதற்காக இவர்கள் மலர் தோட்டங்களுக்கு உரமாகி போனார்கள். போராளிகள். போராட்ட குணமுள்ள இக்கவிஞனை சிறப்பிக்க மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு லால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதிக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு அவர்களை அழைக்கிறேன். மதி, உன்னுடைய ஒற்றைச்சிறகு கவிதை தொகுப்பு அற்புதமான ரெஸ்பான்ஸ்பா. 25,000 காப்பீஸ் போயிருக்கு. அதுக்கு சன்மானம் 75,000 rupees செக். சார், என் சிஸ்டர் வந்து அன்னை தெரேசா அநாத ஆசிரமத்தில் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆசிரமத்துக்கு இதை நீங்களே நன்கொடையாக கொடுத்துருங்க. மதி, நல்லவனா இருக்கிறது மட்டும் பத்தாதுப்பா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கணும். மார்னிங் சார். வாம்மா காமினி. கவிஞர் அறிவுமதியோட ஒற்றை சிறகு புக்ஸ் 30 வேணும் சார். இப்போ காப்பி இல்லையே. போன வாரமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனேன் சார். என்னம்மா பண்ண சொல்ற? இருக்கிற புஸ்தகம்லாம் வித்து போச்சு. பாக்கி புஸ்தகம்லாம் பிரிண்டர்லேருந்து வரணும். அடுத்த வாரம் வா, கண்டிப்பா தரேன். சரியா? நீங்க நம்ம இங்க தான் சந்திச்சிருக்கோம். ஸ்ரீனிவாசன் ரைட். சார், நான் நட்பு காலம் புக்கு கொடுத்து படிக்க சொன்னேனே, படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன். அப்படி ஒன்றும் இல்லை. மோசமா இல்லை. பாக்கெட் நாவல் படிக்கிறவரா? ஏன் பாக்கெட் நாவல் படிக்கிறவங்க ரொம்ப கேவலமானவங்களா? இல்ல, பாக்கெட் நாவல் படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையோட யதார்த்தம், கதை, கவிதை இதெல்லாம் புரியறது இல்ல, அதான் கேட்டேன். கொஞ்சம் கூட ரசனையே கிடையாது. சார், அடுத்த வாரம் வருவேன், மறக்காம புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா வாமா. அப்புறம் சுதாங்கன்கிற உங்க பேருக்கு ஏத்த மாதிரி ஏமாத்திர கூடாது, சரியா? இல்லம்மா. சார், இந்த மாதிரி ஆளு ஏன் சார் உங்க முன்னாடி உட்கார வச்சு பேசுறீங்க? அப்புறம் உங்க பதிப்பகத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். வரேன் சார். ஓகேம்மா. சத்தம் போடாதீங்க, பேசாம இருங்க. டைம் ஆயிடுச்சு. என்னப்பா?
சரி சரி வர. யோ யோ நிறுத்தியா என்னையா அது? என்ன இதெல்லாம்? குழந்தைங்களெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? ஏயா வண்டியை தள்ள சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கே. ஏயா வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காசு வாங்குற. இப்ப வண்டி தள்ள சொல்லிட்டு இருக்கே. கொஞ்சம் கூட மனிதாமனமே இல்லையா? ஏன் அப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? இந்த குழந்தைங்களாம் பார்த்தா புளி முட்டை அரிசி முட்டை மாதிரி ஜட பொருளா தெரியுதா? பாரியா இந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது எனக்கு இந்தியாவோட எதிர்காலமே தெரியுதியா. இந்த பையனை பாரு, இன்றைய முதல்வர் மாதிரி ஒரு பெரிய இலக்கியவாதியா வரலாம். அந்த பையன் ஐபிஎஸ்ஆவோ கலெக்டராவோ வரலாம். ஏன் இந்த பொண்ணு அன்னை தெரசா மாதிரி பெரிய பெரிய சமூக சேவையெல்லாம் செய்யலாம். அந்த பையன் கவிஞர் அறிவுமதி மாதிரி பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் படைக்கலாம். அந்த பையன் உனக்காகவும் எனக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் போராடுற பெரிய கடமை வீரனா வரலாம். ஏன் அப்படி படிக்கிற பசங்களை வேலைக்கு அனுப்புறது, அவங்க மேல உங்க கருத்துக்களை திணிக்கிறது, அவங்கள அடிக்கிறது உங்களெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாதா? எந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கணுமா? எழுதி வச்சுக்கோ, இன்னும் 20 வருஷம், இன்னும் 20 வருஷத்துல இந்த நாட்டோட எதிர்காலமே இந்த குழந்தைங்க கையில தான் யாருக்கு? ஐயா நீ மூட்டை மாதிரி அடிச்சு கூட்டிட்டு போறியே, மூச்சு திணறி ஏதாவது ஆச்சுன்னா உன்னால உயிரை திருப்பி தர முடியுமா? சொல்லு, உன்னால உயிரை திருப்பி தர முடியுமா? சரி சார், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இதான் உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலைங்கிட்ட மாதிரி கருத்து சொன்னா அதை உடனே எடுத்துக்கிறீங்க. மற்றவங்க அப்படி இல்லை. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வளரும்போது மன ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியதில்லை. பணத்தை கொடுத்தா போகிறோம், யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்க, எப்படியோ வராங்கன்னு விட்டுறாங்க. இந்த பூக்கள்லாம் அப்படியே மலரணும். கறிக்கிடாதீங்க, குழந்தைங்களை மதிக்க கற்றுக்கங்க. மேடம், இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் குழந்தைங்க போகிற ரிக்ஷா 9 பேரோட கூவத்தில் விழுந்துருச்சு. யாரோ ஒரு புண்ணியவான் காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. புண்ணியவான் யாருன்னு தெரியுமா? அடக்கத்தோடு சொல்கிறேன் மேடம், நான் தான் அது. ஒரு ஆதங்கம் தான். அன்னைக்கு அந்த 9 குழந்தைங்களை காப்பாற்றினதுக்கப்புறம் நான் குழந்தைங்களை காப்பாற்றுறதாவே நினைக்கல, இந்தியாவோட 9 தூணை காப்பாற்றுறதா நினைக்கிறேன். இந்த பணத்தை வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சார். மேடம், என் கால விழாத, வண்டி தர சொல்றல, குழந்தைங்க கால விழு. போ போ போ, எல்லாம் போய் ஏறுங்க. வா 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 வா, ஏறிங்களா? போலாமா? மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நான் சொல்லக்கூடாதுங்க, நீங்களாவே செய்யணும். இளைஞர்கள் நாமளா தானே எல்லாம் செய்யணும். இப்போ தனியாக தானே போறீங்க, யாராவது ஒரு பையனை ட்ராப் பண்ணிங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாயே வணக்கம். ஏன் சாரதா அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. காவிரியை நினைச்சாதான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். கிடைக்காத ஒன்று நினச்சிக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா. ரோட்டில் எந்த குழந்தை பார்த்தாலும் எடுத்து கொஞ்சறா. நீங்கள் தான் அவளை எப்படியாவது ஹெல்ப் பண்ண டாக்டர். கண்டிப்பா அடுத்த வருஷம் அவ குழந்தைய அவ கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், மிஸ்ஸஸ் காவேரி மாதவனோட பிளட் அண்ட் யூரின் ரிப்போர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ மேடம். டாக்டர், ரிப்போர்ட்லாம் பாத்தீங்களா? எனக்கு குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பா பிறக்கும்ல? நிச்சயம். ஸ்ரீ, கொஞ்சம் காவேரியை கூட்டிட்டு போறீங்களா வெளியில? நான் உங்க சித்திக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கும் ப்ராப்ளம் கிடையாது, உன் ஹஸ்பண்ட் சைட்லயும் ப்ராப்ளம் கிடையாது. நிஜமா குழந்தை பிறக்கும். நான் அவங்க கிட்ட வேற டீட்டெயில் விஷயமா பேசணும், அதான் சொல்றேன். ஸ்ரீ ப்ளீஸ், காவேரியை கூட்டிட்டு போறீங்களா வெளியில? ஓகே டாக்டர். ப்ளீஸ் ஸ்ரீ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லம்மா. உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் சித்தி கிட்டயும் நான் வேற டீடைல்ஸ் பத்தி கேட்கணும். என்ன சித்தி? காவேரி கொஞ்சம் இருமா. வாக்கா வாக்கா போலாம். மாதவன் வாங்க. உட்காருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மாதவன், இப்போ உங்க வைஃப்க்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில கீழே விழுந்து அடிபட்டதுல கர்ப்பப்பை வீக் ஆயிருக்கு. அப்போ ஜாஸ்தி ரத்தப்போக்கு போயிருக்கு முதல் பிரெக்னன்சில அவங்களுக்கு. அதை நாங்க கர்ப்பப்பை ரப்சர்னு சொல்லுவோம். ரப்சர் ஆகி தையல் போட்டிருக்கிறதுனால மறுபடியும் அவங்க குழந்தை தரிச்சாங்கன்னா கர்ப்பப்பை விரிவடையும் போது மறுபடியும் ப்ளீடிங் ஆகலாம், இல்ல அவங்களுக்கு குறப்பிரசவம் ஆகலாம், அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம்.
இன்ஃபேக்ட் அவங்க உயிருக்கும் ஆபத்து வரலாம். இப்போ இப்போ வந்து இப்போ இந்த சயின்டிஃபிக் இயர்ல இந்த எரால பலவிதமான மெத்தட்கள் வந்திருக்கு. இப்போ நீங்க வாடகை தாயை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்க ஒய்ஃபோட கருமுட்டையும் உங்க உயிரணுக்களையும் எடுத்து இணைய வச்சு வாடகை தாயோட கருப்பையில வளர வச்சு குழந்தை பெற்றுக்க முடியும். சாரி டாக்டர், எனக்கும் சரி காவேரிக்கும் சரி அந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுல எந்தவித உடன்பாடும் இல்லை. அதனால என்ன மாதவன் இப்படி பேசுறீங்க? நாம இருக்கிறது 2001. இப்போ நாம எவ்வளவோ விஞ்ஞானத்துல எல்லாம் முன்னேறி இருக்கோம். படிக்காத ஜனங்களே இதெல்லாம் பண்ணிக்கிறப்போ நீங்க ஏன் மாட்டேன்னு சொல்றீங்க? அப்படியே அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இப்போ காவேரிக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா அது அவன் மனசை பெருசா பாதிக்கும். அதனால அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? காவேரிக்கு இந்த விஷயம் இப்ப தெரிய வேண்டாம். அவ மனசு உடைஞ்சு போயிடும். சரி, அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உடனே சொல்லணும்ன்றது இல்ல, ஒரு 10 to 15 days காவேரி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் பக்குவமா எடுத்து சொல்ல பாருங்க. கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மாதவன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, காவேரியோட அக்செப்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வரேன் டாக்டர். வாங்க. அச்சோ, திருப்பி சொல்லு. இந்தாங்க உங்க ரிப்போர்ட்ஸ். வரேன் டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? காவேரிக்கு இனிமே குழந்தை பிறக்காதான். காவேரி கிட்ட சொல்ல வேணாம். ஓகே, காவேரி எங்க? அதுவும் அங்க இருக்கா? இங்க வா. எங்க 2 பேரும் எனக்கு முத்தா கொடுங்க. இங்க கண்ணட்ல இங்க. நீ குட் கேர்ள்ஸ். எல்லாம் வாங்க. உப்பு முட்டை எடுக்கிறீங்களா? எனக்கு குழந்தை பிறக்கும்ல? கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. கண்டிப்பா பிறக்கும்ல? இன்ஃபேக்ட் அவங்க உயிருக்கும் ஆபத்து வரலாம். நண்டு வருது, நிறைய வருது. காவேரி, புறப்படலாம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம் சித்தி. புறப்படலாமா? வா. பை சித்தி. டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்கல்ல? கண்டிப்பா பிறக்கும். நிச்சயமா? நிச்சயமா. வா போலாம். வா. வாங்க மாமா. நினைச்சாலே தொண்டை அடைக்குது. என்ன பண்றது? பொண்ணுகிட்ட எதையும் மறைக்கூடாதுங்கிறதுக்காக டாக்டர் சொன்னதை அப்படியே அவட்டு சொல்லிடாது. ஒரு பெண்ணுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றது மிகப்பெரிய தண்டனை. அதை மறைச்சிட்டு ஊட்டிக்கு போ, கொடைக்கானலுக்கு போ, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு சொல்றது ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்கறது எனக்கு பிடிக்கலைங்க. என்ன பண்றது? உண்மை சொன்னா விழுந்து புரண்டு அழ போறா. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் நம்பிக்கையில வாழ்ந்துட்டு போடுமே. காவேரிக்கு ஏங்க இப்படி ஒரு நிலைமை? அவ வர டைம் ஆச்சு. இந்த விஷயம் உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீ சொல்லியிருக்கான். உன் முகத்துல கொஞ்சம் வாட்டம் தெரிஞ்சாலும் காவிரி கண்டுபிடிச்சிருவான். சந்தோஷமா பேசி அனுப்பி வா. சுபையா, அண்ணே, காவேரிக்கு டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தயிர் சாதம் வச்சிருக்கனே. அவளுக்கு இட்லியும் மிளகா பொடி தானே பிடிக்கும். ஏன் அதை எடுத்து வைக்கல? அதையும் வச்சிருக்கனே. மாப்பிள்ளைக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்குமே. அதனால தான் ரெண்டையும் எடுத்து வச்சேன். சரி, ஸ்வேதா எங்க? ஸ்வேதா, இதோ வரேன் சித்தி. ஸ்வேதா. என்னம்மா, காவேரிக்கு ஃபோன் பண்ணியா? அவ கிளம்பிட்டாளா? இதோ வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சுமா, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ண போ. ஐயோ, ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க. ஐயோ, டேய், அது காவேரி அக்கா. வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. காவேரி, வா வா. வாங்க மாதவன். குடுறா. டேய் அரிசி முட்டை. காவேரி, வாங்க மாமா. உட்காருங்க. காவேரி, நல்ல சீசன்ல ஊட்டி போறீங்க. காலையில 5 மணிக்கு மட்டும் தொட்டப்படா போயிடாதீங்க. குளிர் தாங்க முடியாது.
அதோ அந்த பெட்டிக்குள்ள கேமரா வச்சிருக்கேன். பொட்டானிக்கல் கார்டன், போட் கிளப் எல்லா இடங்களையும் போட்டோ எடுங்க. எவ்வளவு டல் லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும், ஃபிளாஷ் வேற உள்ள வச்சிருக்கேன். சரி மாமா, இந்தாங்க. என்னது ஹாப்பி ஜர்னி. என்னது இது? ஓபன் பண்ணி பாருங்களேன். நீ போய் அந்த கேஷ் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. அடடா. ஏய் யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு இல்ல மாமா, உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு. தேங்க்யூ. கவிரிக்கா, இது உனக்கு. குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற புக்கு. ஊட்டி போய் சேர்றதுக்குள்ள ஃபுல்லா கரைச்சு குடிச்சிடணும். ஓகே, இது உங்களுக்கும் சேர்த்து தான். ஓகே ஓகே. டேய் அதை கீழே போடுறா. உங்க அக்காவுக்கு எல்லாம் gift கொடுக்குறாங்க, நீ ஒன்றும் கொடுக்க மாட்டியா? மாமா, நீ ஒரு குழந்தை பெத்து கொடு, அதோட பிரசவ செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். பிரசவ செலவு மட்டும் இல்ல, ஒரு பொன் குழந்தைய பெத்து கொடுத்தான்னு வச்சுக்கோ, அதை நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன உன்ன மாதிரி ஒரு குண்டு பயலுக்கு என் பொண்ணா? டேய் என் பொண்ணுக்கு அழகா ஸ்மார்ட்டா என்ன மாதிரி உயரமா இல்ல அந்த மாதிரி ஒரு பையனை கொடுக்கலான்னு சொல்ல வந்தேன். ஹலோ, உங்களை மாதிரி குள்ளமா இருக்கிற ஆளுக்கு எங்க அக்காவை கட்டி கொடுக்கும் போது என்ன மாதிரி குண்டா இருக்கிற பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கலாம், தப்பே இல்ல. சரி சரி விடுங்க. இந்தாம்மா செலவுக்கு வச்சுக்க. எனக்கு வேண்டாம் சித்தி. பரவாயில்ல வச்சுக்க. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும். நல்லபடியா போயிட்டு வாங்க. அடுத்த வருஷம் நிச்சயமா குழந்தை பிறக்கும். சித்தி, போட் ஹவுஸ் கூட்டின்னு போக மாட்டாரா? என்னன்னு கேளுங்க. அது அத்தை, ஊட்டில நான் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன், ஆனா போட் ஹவுஸ் மட்டும் வேண்டாம். மாமா, போட் கிளப் சுத்தி காட்டுங்க மாமா. டேய் சும்மா இருடா. நாங்க போறதே சீசன் டைம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். 10 போட்டுக்கு 1000 பேர் நிப்பாங்க. அதுவும் இல்லாம காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிக்கணும், எழுந்தாங்க போய் கியூல நிக்கணும் 1001 ஆளா. அப்பதான் இவ காஃபி வேணும் டிஃபன் வேணும்பா. காஃபி டிஃபனுக்கு வெளியில போகணும், திரும்பவும் வந்து நிப்பேன். லஞ்சுக்கு பசிக்குது. ஐயோ, எனக்கு போட் ஹவுஸே வேண்டாம். போதும், தேங்க்ஸ். சரி கிளம்பலாமா? இருங்க, அம்மா கோயில் போயிருக்காங்க, 5 நிமிஷத்துல வருவாங்க, அப்புறம் கிளம்புங்க. இல்ல ராவுகாலம் வந்துரும், அதுக்கு தான் பார்த்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். சித்தி, நீங்களே சொல்லிடுங்களேன், நாங்க போயிட்டு வரோம். மாப்பிள்ளை கிட்டே அந்த கேஷ் கொடுத்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.